பாருங்க, இது நாங்கள் காடு அந்தோனியார் கோயிலுக்கு வந்தோம். இந்த காட்டு அந்தோனியார் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் சின்ன வயசில் வரை கேள்விப்பட்டுக்கிறேன். மேலே வேணும் காட்டு அந்தோனியார் கோயிலுன்ட்டு. ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன். இது பாருங்க, இது ராத்திரி ஒரு சீன் எடுத்தேன். நான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இந்த காடு என்னால் முடியல. ஒரு 2 மணிக்கு அது கூட நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. அப்போ நான் உடனே பயந்து போயிட்டேன். சரி, திரும்ப காலையில் வேளாங்கண்ணி போய் முடிச்சுட்டு பகலில் ஷூட் பண்ணுது. என்ன பாருங்க, அது காடு அந்தோனியார் கோயில் காட்டுக்கு நடுவில் இருக்குதுங்க. இது கள்ளக்குறிச்சின்ற ஊரில் இருக்குது. கள்ளக்குறிச்சி இது கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் நடு காட்டில் இருக்குதுங்க. அது ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஜனங்க வராங்க. நல்ல பாருங்க. இதுதான் காட்டு அந்தோனியார் கோயில். ஞாபகத்தமாக காட்டில் கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய ஜனங்க போகிறாங்க. நிறைய அற்புதங்கள் இருக்குதுங்க. நானும் இங்கே பார்க்கணுன்ட்டு பார்த்தேன். என்னன்னாக்கா எனக்கும் தெரியாது. நான் அந்த வேளாங்கண்ணிக்கு போகிற ரூட்டில் பாண்டிச்சேரி ரூட்டில் தான் வருது வேளாங்கண்ணி. நான் காரைக்கால் போயிட்டு அங்கேருந்து வேளாங்கண்ணி போனேன். இது 2வது டைம் அந்த சைடு போகுது. நான் அப்படி போகிற வழியில் ராத்திரி ஒரு 2 மணிக்கு பார்த்தேன். அந்த நேரத்துக்குள்ளே இவ்வளோ இதை வந்துச்சு. சரி இது பண்ணேன். அப்போது இது கண்ணில் அடிப்பட்டு. சரி, அதை போய் பார்த்துட்டு இப்போது காலையில் அது விசாரித்தேன். அங்கே இருக்கிற ஜனம் சொன்னது காட்டு கோயில், காடு அந்தோனியார் கோயிலுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக பாருங்கள். இதெல்லாம் ப்ரேயர் ஹால். அது எந்நேரமும் ப்ரேயர் நடத்துறது, மாஸ் நடக்கிற இடம் இது. அப்புறமா அந்த இடத்துல பாருங்க, சுற்றிடும் காடு தான். இவ்வளோ அருமையாக நல்ல மிருகங்கள்லாம் கூட வரதான் வார்த்தையில். இங்கே அந்தோனியாருக்குள்ள பயங்கரமான காடு. இது காட்டில் இந்த கோயில் காடு அந்தோனியார் கோயில் பாருங்க. அங்கே ஒரு அந்தோனியார் இது பண்ணியிருக்காங்க ஸ்டாச்சு. அது ஒரு வித்தியாசமாக இருக்குதுங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா அந்தோனியார், பேக் சைடில் பார்த்தா மாதாது சுருவம் தெரியுது. அதை அப்படியே வீடியோ பண்ணேன். நான் போயிட்டு நான் அந்தோனியார் தான்ட்டு பேக் சைடில் சும்மா போயிட்டு அப்படி பார்த்தா அங்கே மாதாது சுருவம் தெரியுது. அது விஷயம் என்னான்ட்டு எனக்கு தெரியல. அங்கே யாரும் இருந்தில்லை அப்போது கேட்குறதுக்கு. எல்லாம் பிஸியாக பேசியிருந்தாங்க. சரி, நான் வீடியோ பண்ணின்னு எனக்கு அவ்வளோ தெரில. எனக்கு வெறும் ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் எடுத்தேன். பேர் அந்தோனியார் தெரியாது. அப்படியே சரி பேக் சைடு ஒரு ரவுண்டாக எடுக்கலான்ட்டு போனேன். அங்கே பார்த்தா மாதாது சுருவம் தெரியுது. சரி, அது என்னான்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ எனக்கு தோணலை என்ன யார்கிட்ட கேட்குறதுன்ட்டு. சரி, நான் அப்படியே வீடியோ வந்துட்டேன். நான் வர பிஸியில் வீட்டுக்கு இருந்தேன். இப்போ பாருங்கள், மாதாது சுருவம் தெரியுது ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் கட்டு. இங்கே நிறைய ஜனம் வராங்க. எல்லா ஊர்லேருந்து வராங்க. இந்த பண்டிகைலாம் ரொம்ப ஃபேமஸ். போகிறாங்க இங்கே. பாருங்கள், இங்கே மாதாது ஃபிகர் தெரியுது. நீங்களும் வாங்க, இங்கே பாருங்கள். ரொம்ப அற்புதம்லாம் நடக்குதுங்க. பாருங்கள், இங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லா தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. இங்கே தங்குற வசதி இருக்குது. இங்கே கிச்சனெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அப்போ நல்லா தங்குறதுக்கு இடம் இருக்குது. அதான் காலையில் சாயந்தரம் போயிடணும். ஏன்னா நைட்டில் டேஞ்சர் அங்கே. ஏன்னா மிருகங்கள்லாம் வருதுன்றாங்க. பாருங்கள், இது காட்டு கோயில். பாருங்கள், இதெல்லாம் அந்தோனியார். இது ப்ரேயர் ஹால். இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நான் இது வரைக்கும் சின்னதில் தான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் ஆல் த வே காரைக்கால் போகும்போது அந்த வே நான் இந்த காட்டு அந்தோனியார் கோயில் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. நான் திரும்ப போகும்போதெல்லாம் வேளாங்கண்ணி போகும்போதெல்லாம் அங்கே போவேன்.